फ्रेंड्स இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செவப்பு அரிசி கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். அத பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான் எங்க இருந்து வாங்கியிருக்கேன் அப்படினா சாய் ஃப்ரெஷ் மில்லல இருந்து வாங்கியிருக்கேன். சாய் ஃப்ரெஷ் மில்லட்ஸ் அதுல இருந்து வாங்கியிருக்கேன். 100% ஹோம்மேட். கண்டிப்பா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. செவப்பு அரிசின்றது உடம்புக்கு நல்லது. சத்தியம் தெரியும் உங்களுக்கு. இதுல என்னன்றதை அப்படியே பார்க்கலாம். நம்ம கொழுக்கட்டை செய்ய போற சிகப்பரிசி கொழுக்கட்டை. காலையிலே எங்களுக்கு அதுதான். காலையில எனக்கெல்லாம் வேணாம், எனக்கு நீ இட்லி தோசை அது கொடு. காலையில கொழுக்கட்டையை கொடுத்து அதான் கொழுக்கட்டையை கொடுத்து டிஃபனை இது முடிச்சிடலான்னு பார்க்குறேன். நல்லது உடம்புக்கு ரொம்ப சத்து. பிள்ளைக்கலாம் தியாவை காமிக்கணுமா? இங்கே பாரு தியாவை காமிப்பாமா? இங்கே பாருங்க, இதுதான் எங்கள் தியா பாப்பா. காமிச்சிட்டேன் போதுமா? இரு அப்போ கொழுக்கட்டை சுட்டு பேக்கை காமிக்கணுமா? பேக்கு இதான் தியாவோட பேக்குங்க. இரு அப்படியே உட்காந்துக்க. என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேன் பற்ற வச்சிடலாம். பேனை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து தேங்காய் பூ போட்டு வதக்கி அப்படியே நீங்கள் வந்து கொழுக்கட்டை பிடிக்கலாம். நான் வந்து தேங்காய் பூ போடாமல் செய்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் அதே மாதிரி எல்லாமே பியூராக அந்த எந்த வித கெமிக்கலும் கலக்காமல் வீட்டிலேயே அரைச்சி ஆர்கானிக்காக சுத்தமாக அரிசி பருப்பெல்லாம் காய வச்சு அந்த மாதிரி பக்குவமாக முறையில் செய்கிறது. சரி, ஓகே. முறையில் செய்கிறது இல்லை, முறையில் செஞ்சுருக்காங்க அந்த மாவு. 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கணுன்னா கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேலையும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்களும் வாங்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, இதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை பருப்பு, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கலாம். நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கல நிஷாவோட பேர் சொல்லுங்கள், உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க. நிஷா பேர் சொல்லி சொல்லுங்கள். கருவேப்பிலை போட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து பச்சை மிளகா. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்க்காம கூட செஞ்சு தரலாம். பெரியவங்களுக்காக இருந்தால் பச்சை மிளகா சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமேட்டு பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுறலாம். யாரெல்லாம் சிகப்பரிசி தின்றுருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் சாப்பிட்ருக்கேன் சிகப்பரிசியில் சாப்பாடு. நீ சாப்பிட்ருக்கியா? இல்லை. நிறைய டயட்டில் இருக்கவங்களுக்கு நல்லது சிகப்பரிசியெல்லாம், குழந்தைங்களுக்கும் நல்லது. இப்போ என்ன செய்யணும்? இதில் வந்து கெமிக்கல்லாம் கலக்காமல் பியூராக அரைச்சிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து 1 ஸ்பூனே சேர்த்துக்கலாம். ஏன்னா மாவுக்கும் நம்ம போடணும் இல்லையா, சேர்த்து வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்படியே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டு அப்படியே மாவு போட்டோம்னா மாவு அப்படியே சுருண்டு வந்துடும் கொழுக்கட்டைக்கு. இதில் கொழுக்கட்டை மட்டும் தான் செய்ய முடியுமா? என்னென்ன செய்யலாம்? கொழுக்கட்டை புட்டு செய்யலாம். புட்டு செய்யலாம். உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இது கொதிக்கட்டும், அப்புறமேட்டு மாவு போடுறது காட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம்னா அந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கலாம். கட்டி இல்லாமல் கிண்டி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கிறேன். எல்லா கொழுக்கட்டையுமா செய்ய போகிற? எல்லாத்தையும் இல்லை, கொஞ்சம் தான். பாப்பாவும் நீ இந்த தர்ணீஸ் வேறு ஊருக்கு போயிருக்கான். இங்கே பாருங்க, அப்படியே சுருண்டு வருது இல்லை, கோயிலுக்கு போயிருக்கான் தர்ணீஸ். அப்படியே சுருண்டு வந்தாலே அவங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து ரெடி ஆயிடும். சரியான வாசனையாக இருக்குல்ல. இப்படி நல்லா வர்ற காரணம் என்னன்னா அவங்க நல்லா இது பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த அளவெல்லாம் போட்டு அதான் நல்லா இந்த பார்த்தீங்களா எப்படி அதுவாக சுருண்டு வந்துச்சு பார்த்தீங்களா. இது லைட்டாக ஆறட்டும், ஆற விட்டு நம்ம பிடிச்சி கொழுக்கட்டை வச்சிடலாம். எப்படி ஆறும்? நீ கேஸ் ஆஃப் பண்ண நல்லா ஆறும். அதான் ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த பக்கம் அப்படியே கொழுக்கட்டை பிடி பார்ப்போம். கொதிக்குது எங்க, நீ புடி வாயேன். சுடுதண்ணில மாவை கொட்டிட்டு அப்படியே புடியும். பா நல்ல இந்த வாசனை வருது. எது? அந்த உப்புமா சாப்பிடுவோம்ல, ரவா உப்புமா, அந்த ஃபீல் வருது, அந்த வாசனை. என்ன பண்ணிட்டு இருக்க? கொழுக்கட்டை பிடிக்கிறியா? சரி புடி. சரி ஆறட்டும்.
இப்போ மாவு நல்லா சூடாகிடுச்சு. சூடாயிருச்சா? சூடு ஆறிடுச்சுன்னு காது கேட்கலையா உங்களுக்கு? சூடு ஆறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து பிடிச்சி நம்ம வந்து இட்லி பானையில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. கொழுக்கட்டை ரெடி. ஆமாம், இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை. அந்த வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் டக்குன்னு டிஃபனுக்கு எனர்ஜியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், சத்தானதாகவும் இருக்கும். நல்லதா 2 நிமிஷத்தில் மாவு கொட்டி கிளறி கிண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். டிஃபன் குழந்தைங்களுக்கும் கொடுத்து விடலாம். உட்காந்து சாப்பிடலாம். வேலைக்கு போகிறவங்க டீ டைமில் உட்காந்து சாப்பிடலாம். ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு ஸ்நாக்ஸாக வந்து கொடுத்து விடலாம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சூப்பர். எல்லாம் நம்ம வெந்த வேக வச்சாச்சு. இட்லி பானையை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோடனே உன்னோட சிவப்பு அரிசி கொழுக்கட்டை ரெடியா இருக்கு. அப்படியே டேஸ்ட் பாரு. அப்படியே ஒன்று எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம். சுட இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? உப்பு காரம் எல்லாம் மட்டும் சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு இதோட டேஸ்ட்டு? டேஸ்ட் எப்படின்னா சாதாரண கொழுக்கட்டை மாதிரி இருக்கா இல்லை வித்தியாசமாக இருக்கா? வித்தியாசமாக இருக்கு. மெத்தட்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. நார்மல் நம்ம கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, கார கொழுக்கட்டை அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஏதோ அந்த அரிசி வாசனை எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டேஸ்ட். உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கணும்னா நம்பருக்கு கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. டிஸ்பிளேயும் வரும். ஓகே, பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம இதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றோன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்குங்க.